மாரண்டல்லியில் சாப்பிட்டுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆகுது 12:54 வந்து ஆகுது. மாரண்டல்லியில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நம்ம அத்தன்டிக் தமிழ்நாடு ஹோட்டல் ஃபுட்டு இங்கே வந்து கிடச்சிது. டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்பி போவோம். வெயில் பட்டாசு கிளப்புது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவரை ஃபாலோ பண்ண வேண்டியதான். நான் ஜஸ்ட்டு T/T நேவிகேஷன் வந்து போட்டிருக்கேன். ஒரு 18 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து காட்டுது. கரெக்டாக தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். 5 மீட்டரில் இங்கேருந்து ஸ்ட்ரைட் போகணுன்னுது. இந்த டிஸ்பிளே எனக்கு பார்த்துட்டு ஓட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஊர் பாருங்களேன் எவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குன்னு. பட் பெரிய ஊர் தான் நட்டுருக்கு கைஸ் மாரண்டல்லி கைஸ். யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் இது நியூட்ரல் உள்ளது. ஒரு 800 மீட்டரில் ரைட் டர்ன் எடுக்கணும்னு சொல்லி காட்டுது. ஃபாலோ த ரூட்னா நம்ம அதே ரூட்டில் போயிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரைட் டர்ன் 650 மீட்டரில் 18 கிலோமீட்டருக்கு இன்னும் 1.5 மணி நேரம் காட்டுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம பாஸ் வந்து பட்டாசு கிளப்பிட்டு போகிறாரு. அங்கே ஃபுல்லாக ஓவர்டேக் தான். கடுப்பாயிட்டா விட்டுருக்கு அங்கே வெயிலில் கொஞ்ச நேரம் நின்னதுனால. இப்படி 550 மீட்டர் காட்டுது. இன்னும் ஃபாலோ த ரூட் 550 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஊருக்குள்ளே மட்டும் தான் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வர கொஞ்சம் வந்து பெருசாகிடுச்சு ரோடு. ஹார்ன் அடிச்சதும் நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துட்டாரு. சின்னாரணை தருமபுரி அந்த பிளேஸ் எங்கள் கைஸ் இருக்குது. மேப்பில் பார்த்துட வேண்டியதான். மேப்பில் பார்த்துட்டு அடுத்து அங்கே வண்டி விட்டுற வேண்டியதான். வீடுக்கு ஸ்லோவாக போகும்போது மட்டும் ஹீட் அடிக்கிறது வந்து நல்லா தெரியுது. நம்மளுக்கு வெயிட் பண்ணுறாரு. நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சைடு தெரியுது பாருங்கள் குட்டி மலை. அங்கே தான் வந்து ஏற போகிறோம். இங்கே தான் இந்த 100 மீட்டரில் தான் லெஃப்ட் நினைக்கிறேன். இது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுதுன்னு தெரியலாம். பாலக்கோடு போகிற ரோட்டாக இருக்குது. நம்ம பாலக்கோடு போகிற ரூட்லேருந்து ஒரு சின்ன ஸ்டேட் ஹைவேக்குள்ளே பிரிஞ்சு இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன். இது இங்கே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் தமிழ்நாடு ரோட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு. ஆலமரம் தானா இது? இல்லை, பெரிய பெரிய மரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. இப்போ அந்த தென்னந்தோப்பு நம்ம வந்து பார்த்தோம்ல, போன வீடியோவில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வீடியோ. அந்த தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியாவிலேருந்து நாம் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். இல்லை, தென்னந்தோப்பு இருந்த ஏரியாக்குள்ளேயே நாம் இப்போ வந்து இறங்கியாச்சு. இன்னொரு 800 மீட்டரில் இன்னொரு ரைட் வந்து காட்டுது. 17 கிலோமீட்டர் இன்னும் போகணுன்னு சொல்லி. நான் ஜஸ்ட் இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து பழகிட்டு இருக்கேன். நம்ம டிப்பிக்கல் அந்த மேப்பை பார்த்துட்டு அதே மாதிரி இது வருது நம்மளுக்கு. இது இப்போ பார்க்க நம்மளுக்கு கேரளாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, அந்த பாலக்காடு வாளையார் ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்பு. அந்த மலையோட எண்டு நம்ம ஐயூர் பெட்டமுக்கிலம் குள்ளத்தி ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸோட ஒரு ஒன் ஆஃப் தி சைடு எண்டில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து போனோம். ஆனால் வெயில் தான் வந்து ரொம்ப பட்டாசு கிளப்புது. அந்த நம்மளோட ஒசூரில் இருக்கிற சரௌண்டிங் கிளைமேட் மாதிரி இல்லை. ஏன் இண்டிகேட்டர் போடுறதுன்னு தெரில. இன்னொரு 80 மீட்டர் தான். ரோடே அப்படி தான் போதுட்டுருக்கு. இதெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபீல்டு கைஸ். நல்ல ஒரு டீப்பான ஃபீல்டு ஏரியாக்குள்ளே நம்ம வந்து வந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியோட வயர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்கட்டு. எந்த எனர்ஜி கம்பெனி இங்கே வயர் போடுறாங்கன்னு தெரியலையே. குவிக் ஷிஃப்டர் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி கீர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. இந்த வில்லேஜ் ஏரியாவை அப்படியே தாண்டி வந்தாச்சு வெளியில். இந்த மலையை எப்போ ஏற போகிறோம்? மலையவே சுற்றி வந்துட்டுருக்கோமே. ரைட்டு காட்டுது, மலை லெஃப்டில் தானே இருக்குது.
இங்கே இருக்கிற இந்த ஷார்ட் டர்னும் இங்கே பாருங்கள் கார்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே ஃப்ளவர் கார்டன் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சில்டு கிளைமேட் தான். நம்மளுக்கு இன்றைக்கி தான் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுதாட்டிருக்கு. ப்ரோ வந்து யாரையுமே யோசிக்கிறதில்ல, பார்க்குறாரு வண்டி வருதான்னு காரை வச்சு ஏறுற மாதிரி ஏறிட்டு போய்கிட்டே இருக்கார். நம்ம அட்வென்ச்சர் வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி தான் சேஃபாக ரைட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்னொரு 1.1 கிலோமீட்டரில் 4.1 கிலோமீட்டரில் வந்து லெஃப்ட் எடுத்து மேலே ஹில்ஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. ஒசூர்லேருந்து இவ்வளோ பக்கம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் வந்து நம்ப முடியுமா? ஒசூரில் ரைட் பண்ண ஆக்சுவலாக நிறைய பிளேஸ் இருக்குது கைஸ். எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபாலோ மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் பெட்ரோல் அமௌண்ட்டாச்சும் ரெவன்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே கேரளா ரோட்டில் போகிற மாதிரி வளைச்சி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இது சரியான வளைவு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தால் அழகாக அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஐயோ, மலையை விட்டு தள்ளி வந்துட்டோமே. ஸோ அந்த மலையை நாம் வந்து ஏறணும். இன்னொரு 4.5 கிலோமீட்டர் காட்டுது. 3.4 நம்ம லைனை ஒட்டியே ஓடுறது வந்து பெஸ்ட்டு. ஓகே, ஹில்ஸ் ஏறும்போது கன்டினியூ பண்ணுறேன்.